உபதேசமே பண்ணிடாதீங்க. யார் எப்பேடு கெட்டு போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கவலைப்பட வேண்டிய ரெண்டே ரெண்டு ஆத்மாக்கள் தான். ஒண்ணு சிவபெருமானும் பார்வதி. அவங்க தான் நமக்கு தாயும் தந்தையும், வேற யாரும் கிடையாது. தர்மத்தை மட்டும் நம்ம கேட்டா போதும். நீ ஒருத்தங்கிட்ட போய் நீ அந்த வேலையை பண்ண, அதைத்தான் பண்ணுவான். அதனால தர்ம சிந்தனையை பற்றி நாம் யாரிடமும் விவாதிக்காதீர்கள். உங்களை முட்டாள்கள் என்று சமூகம் சொல்ல தொடங்கியிருக்கிறது. நீங்கள் செய்கின்ற செயல் ஆன்மீக சிந்தனை. நீங்கள் உங்களை மனதிற்கு திருப்திப்படுத்தத்தக்கவாறு செய்தால் மட்டும் போதும். எனவே உலகத்திலே முருகப்பெருமானின் தனி சிறப்பாக கூறப்படுகின்ற கந்த புராணத்தை இயற்றியவர் வேதவியாசர். இந்த வேதவியாசர் சும்மா கிடையாது. நிறைய சிரஞ்சீவிகள் இருக்கு. சிரஞ்சீவின்னா என்ன தெரியுமா? என்ன சிரஞ்சீவி? இப்ப கோவிலுக்கு வர்றோம், முருகனை கும்பிட்டோம். இந்த பிறவியை அறுக்க தெரிந்தவன் தான் ஞானி. 3000 கோடி வச்சிருக்கிறவன் பைத்தியக்காரன். திருடனும் பணக்காரனும் ஒரே மாதிரி இருப்பான். 2 பேரும் பைத்தியக்காரர்களா இருப்பான். திருடனுக்கும் தூக்கம் வராது, பணக்காரனுக்கும் தூக்கம் வராது. 2 மணி ஆனாலும் நடந்துட்டு தான் இருப்பான் ரோட்ல. அதை யோசிச்சு நீங்க உங்கள் கண் முன்னாலே காணப்படுகின்ற இந்த கலியுகத்திலே நடக்கும் செயல்கள். விவாதத்துக்காக உங்களுக்கு ஒரு மேடையிலே பேசுவேன்கா சொல்ல, எல்லா திருடனுக்கும் தூக்கம் இருக்காது, எல்லா பணக்காரனுக்கும் தூக்கம் இருக்காது. அதனால இதே ஒரு சபையில ஒரு விஷயத்தை கூட சொல்றேன். ஒருத்தர்கிட்ட தர்மம் வாங்கும்போது உண்மையாக உழைத்து கொடுக்கிற தர்மத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு புண்ணியத்தை சேரும். பாவத்தை சால் செய்கின்ற தர்மத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கு நீங்கள் அடைய வேண்டி வரும். பாவத்தின் கணக்கை